நண்பர்களே வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து சொக்கலிங்கம் பேசுகிறேன். இன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம்னு பேர். ஷடாங்கன்னா சிவபெருமான். அதனால இந்த ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஆனி மாதம், பிறகு புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இதோட முதல் தேதி இந்த ஷடசீதி புண்ணிய காலம்னு பேர். இதுல சிவபெருமானை வணங்கி வழிபடுதல் மிகவும் நன்று. என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அதை 3 ஷடசீதி புண்ணிய காலத்துக்குள்ள அவர் வழங்கிடுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால இன்னைக்கு அந்த சிவசக்தி ரூபமாக உள்ள சிவபெருமானை எல்லோரும் வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதில் சிவபெருமானுடைய ரொம்ப இஷ்டமான ராசி மேஷ ராசி. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கடகம், கன்னி, கும்பராசி. இந்த ராசி ஆட்கள்லாம் இன்னைக்கு விசேஷமா சிவபெருமானை கோவிலுக்கு சென்று வழங்க முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருந்தே நல்ல பிரார்த்தனை பண்ணி, வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லுங்க, சிவாதிருச்சிற்றம்பலம்னு சொல்லுங்க, ஆண்டவனை நெஞ்சுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு கேட்பது யாவையும் அருள்வார் நம்முடைய சிவபெருமான். ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி சிவபெருமான். ஆகவே நீங்க எல்லாரும் பண்ணுங்க. சில பேர் இந்த ஷடசீதி புண்ணிய காலத்துல பித்ரு தர்ப்பணம்லாம் பண்றவங்க வழக்கம் இருந்தா பண்ணுவாங்க. இந்த முதல் நாள்ல பித்ருக்களுக்கான தர்ப்பணம் பண்ணா பித்ருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆகவே அந்த பித்ரு தர்ப்பணமும் இன்னைக்கு செய்வது வழக்கம். அது பழக்கம் இருக்கிறவங்க பண்ணட்டும். ஆனால் எல்லாரும் சிவபெருமானை வழிபட வேண்டும். ஆகவே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் யாவும் விலக வேண்டும். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடருடு துடைக்கி முடக்கிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டானத்து உரையும் அம்மானே என்று சொல்லி எல்லாருடைய சங்கடங்களும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். சிவாதிருச்சிற்றம்பலம். வணக்கம். உங்கள் சொக்கலிங்கம்.